வளசரவாக்கம் மாநகராட்சி மண்டல குழு கூட்டம், குறைகளை அடுக்கிய கவுன்சிலர்கள். வளசரவாக்கத்தில் நடைபெற்ற மாநகராட்சி மண்டல அலுவலக கூட்டத்தில் கவுன்சிலர்கள் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியின் 11வது மண்டல குழு கூட்டம் வளசரவாக்கம் அலுவலகத்தில் நடைபெற்றது. மண்டல குழு தலைவர் ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த 11 கவுன்சிலர்கள் பங்கேற்று பகுதியில் உள்ள சாலை, மின் இணைப்புகள், நீர் குழாய்கள், மழைநீர் வடிகால்கள் ஆகிய பிரச்சினைகளை முன்வைத்தனர். அப்போது அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் அரசு அதிகாரிகளை விமர்சித்து பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து துறை ரீதியான அதிகாரிகள் கவுன்சிலர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசினர். அனைத்து பிரச்சனைகள் மீதும் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். அந்த பணி மொத்தமே நிர்வகிச்சு எதற்காக அந்த ஒப்பந்ததாரர் செஞ்ச பணி இவ்வளவு சார், இந்த ஒர்க் ப்ராஜெக்ட் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க சார். ஐயா, நான் அதை கேட்கலீங்க சார். சொன்னதா தெரியும், ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து உங்களால கொடுக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு மக்கள் இடத்துல பணம் வாங்குங்க? முதல்ல அந்த தண்ணி, அந்த பருப்பொழியா வர தண்ணி சுகாதாரமா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த தண்ணியோட நீங்க ஆய்வு பண்ணீங்களா? அது மக்கள் குடிக்கலாமான்ட்டு அது குவாலிட்டியா தான் இருக்கு. தண்ணி குவாலிட்டியா தான் இருக்கு. தண்ணில குவாலிட்டியா போற தண்ணி குவாலிட்டியா இருக்குமா? சம்பளம் வருதுங்களா தண்ணி? அந்த தண்ணி குவாலிட்டியா இருக்குது. நான் அதை சொல்லல. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட அந்த பழுப்பு வழியா வீட்டுக்கு போய் பாத்தீங்களா, இல்லத்தோட இணைப்பு, அந்த தண்ணி எப்படி இருக்குது? நான் தண்ணி வீட்டுல நீங்க தண்ணி விடும் போது எடுத்து காட்டுமா, கழிவு நீர் கலந்து வரும். இது வரைக்கும் அதையே நீங்க ஆய்வு பண்ணீங்களா? சார், அது மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க குடிநீர் கட்டணத்தை வாங்க கூடாது சார். 8 மாசமா 9 மாசமா நீங்க கட்டணத்தை வாங்கி நீங்க வச்சுக்கின்னு அவங்களுக்கு குடிநீர் குடிக்கலன்னு சொன்னா அவங்களுக்கு மெட்ரோ வாட்டர்னால கார்பரேஷன் நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல சார். எல்லாத்துக்குமே கவுன்சிலர் தான் கேட்கறாங்க. சார், பணம் வாங்கிக்கிறாங்க சார், எங்க வீட்டுக்கு ஒன்றும் தண்ணியே வர மாட்டேங்குது சார். இது நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், உங்களால நீங்க இன்னும் 6 மாசம் கழிச்சு கூட கொடுங்க. நான் ஏன் கொடுக்கலன்னு கேள்வி கேட்கிறேன். பணம் வாங்கிட்டாங்க, வீட்டுக்கு தண்ணி வரலன்னும் போது கவுன்சிலர் முதல்ல கம்ப்ளைண்ட் கேட்கறாங்க. நீங்க அந்த காசு டிடி வசூல் பண்ணாத இருந்தீங்கன்னு வச்சுக்கல, நான் என்ன சொல்ல போறேன், இன்னும் லைன்ல பிரச்சனை இருக்குங்க, ப்ராசஸ்ல இருக்குதுதான் மூலையே வரும். நான் சொல்றேன், நான் இல்லைங்க கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அப்ப ஏன்னா இவங்க டிடி வாங்கினாங்கன்னு கேட்கறாங்க. புரியுதுங்களா? அதனால டிடி வாங்குறதை இன்னும் நிறுத்திடுங்க. சீவேஜ் ஒர்க்கு நம்ம வார்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. வள்ளியமலகர் பம்பிங் ஸ்டேஷனை சீல் பண்ணிட்டு இப்ப ஜனவரி மாசம் புதுசா கனெக்ஷன் கொடுக்குறீங்கல்ல, அது வரைக்கும் கொடுங்க. மெட்ரோ வாட்டர் எப்போ சுகாதார முறையில அந்த பழுப்பு எல்லாம் டெஸ்ட் பண்ணி மக்கள் பயன்படுத்துற மாதிரி இருக்குதோ அப்ப அந்த இல்லத்தோட வீட்டுக்கு டிடி வாங்கிட்டு அவங்க கனெக்ஷன் கொடுக்கணும். சம்பந்தப்பட்ட யார் அது பாக்குறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடணும். நான் கேட்கிறோம், சரிங்களா? எஸ்எம் சொல்றாங்க. ஏன்னா ஒரு வாட்டி நான் வரைக்கும் 4 வாட்டி சைன் பண்ணி கொடுத்து லாஸ்ட் டைம்ல போய் கேட்கிறோம், இல்ல மிஸ்ஸிங் எப்படி போவாங்க, எலி ஏதாவது கடிச்சிருக்கா, இல்ல இந்த மனுஷன் எலி யாராவது தூக்கி போட்டுறாங்களா, இல்ல மேல அதிகாரி அவங்க அம்மாவுக்கு அதிகாரி இருப்பாங்க, அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் நடக்குறாங்க ஒர்க்கு. எனக்கு அது தெரிஞ்சாலும் ஏன்னா ஒரு வாட்டியும் இந்த பிரச்சனை வருது. இப்ப லாஸ்ட் டைம் நான் நமக்கு சொல்லிட்டு நாங்க ஒரு கேஷ் வாங்கி இது பண்ணிக்கிறோம். 1 year ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் அது பதிலும் இல்லை. அதுக்கடுத்த என்ன நடத்த போறீங்கன்னு தெரியல. ஏன்னா நாங்க உங்களுக்கு தான் நாங்க கேட்டோம். ஏன்னா நாங்களாம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஒர்க்கு நீங்க பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ஒரு வாட்டி எந்த பிரச்சனைகள் வருது. நீங்க என்ன கேட்டு பாருங்க, எந்த வாட்டி சைன் பண்ணி வாங்கியிருக்காங்கன்றத அவங்க சொல்லுவாங்க.